வணக்கம், நான் உங்கள் மனநல மருத்துவர் டாக்டர் ஹரிதா. இன்னைக்கு நம்ம காமன் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ரெஷன், அதாவது மனச்சோர்வு நோய். இந்த மனச்சோர்வு நோய் ஒரு மிடில் ஏஜ் அண்ட் ஓல்ட் ஏஜ் இண்டிவிஜுவல்ஸில் ரொம்பவே காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு சோகமாக இருப்பாங்க. தன்னை சுற்றி நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடந்தாலும் இவங்களுக்கு ஏதோ ஒரு சோகம் மனசை போட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். திடீர்னு அழுகையா வரும். திடீர்னு நம்ம ஏன் இருக்கோம், நமக்கு யாருமே ஹெல்ப் இல்லை, நம்ம எதுக்குமே உதவாம இருக்கோம், நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பேர்டனா இருக்கும், நம்மளுக்கு ஒரு ஃபியூச்சரே இல்லை அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வரும். எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சரியா சாப்பிட முடியாது, சரியா தூங்க முடியாது. ஒரு சிவியர் கண்டிஷன்ல நம்ம சூசைட் பண்ணிக்கலாம், நம்ம இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும். இந்த கண்டிஷனை நம்ம இயர்லியராக ட்ரீட் பண்ணுறது மூலமாக அவங்க ஈஸியாக இதுலேருந்து நம்மளால் வெளியே கொண்டு வர முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சைட்டி டிஸார்டர், அதாவது மனப்பதட்ட நோய். இந்த மாதிரி பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சியான விஷயம் கேட்டால் கூட ரொம்பவே டென்ஷன் ஆகி ஸ்வெட் ஆகி ரொம்ப ஒரு பால்பிட்டேஷன்ஸ்லாம் கை கால்லாம் ஷிவரிங், ரொம்ப பதட்டமான ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. எந்த விஷயத்தையுமே அவங்களால சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுல் எஃபெக்டிவாக பண்ண முடியாது. இவங்களுக்கும் ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். தனியாக இருக்க முடியாத ஒரு நிலைமையில இருப்பாங்க. யாராவது கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் மென்டல் இல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சீசோஃப்ரீனியா, அதாவது மனச்சிதைவு. இந்த சீசோஃப்ரீனிக் இண்டிவிஜுவல்ஸ் யாருமே இல்லாதப்ப யாரோ பேசுகிற மாதிரி கூப்பிடுற மாதிரி குரல் கேட்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தன்னை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதாகவும் தன்னை எல்லாரும் தனக்கு எதிராக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தனக்கு செய்வதை வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்புவாங்க. அதனால போய் மற்றவங்க கிட்ட சண்டை போடுவாங்க. இப்பயுமே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தேகம் அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதனாலேயே அவங்க யாருக்கிட்டேயுமே பழகாம தனிமையில இருப்பாங்க. இவங்களுக்கும் தூக்கம் வராது. நாளடைவில் தானா பேசிட்டு தானா சிரிச்சுட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்காதபோது அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இவங்க போவாங்க. ஸோ இவங்களுக்கும் நம்ம இயர்லியராக ட்ரீட் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி பர்சன்ஸை, இந்த மாதிரி கண்டிஷன்ஸை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பைப்போலார் டிஸார்டர், அதாவது இருமுனை கோளாறு அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு அடலசன்ட் ஏஜ்லேயே வரும். எபிசோடிக்காக வரும். டிப்ரெஷனாக இருப்பாங்க. இந்த மேனிக் எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எனக்கு 100 ஆள் பலம் இருக்குது, என்கிட்ட சாமி சக்தி இருக்குது, இல்லை நான் தான் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி ட்ரெஸ் மாற்றுவாங்க, ரொம்ப மேக்கப் பண்ணிப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு இன்ஹிபிஷனே இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையுமே போய் ரொம்ப பழகுவாங்க. சரியாக தூங்க மாட்டாங்க. பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி இருக்கும். அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக டிப்ரெஷன் இருப்பாங்க. யார்கிட்டையுமே பேசாமல், நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்பவே டிப்ரெசிவாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிமென்ஷியா மறதி நோய் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஏஜ் இண்டிவிஜுவல்ஸில் ரொம்பவே காமனாக இருக்கும். அதாவது தன்னுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களால செய்ய முடியாது. நிறைய மறதி இருக்கும். ஒரு விஷயத்த, ஒரு பொருளை வச்சுட்டு மறந்துடுவாங்க. பால் காய வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கேஸ் ஆஃப் பண்ண மறந்துடுவாங்க. இது நம்ம ஒன்றுமே ட்ரீட் பண்ணாமல் இருக்கும்போது ரிலேட்டிவ்ஸ் பெயர்களை மறந்துடுவாங்க. ஒரு இடத்துக்கு எப்படி போகணும், எந்த ரூம் எங்கே இருக்குது, எப்படி சாரீ கட்டணும், அந்த அளவுக்கு அவங்களுக்கு மறதி வந்துடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்டன்ஸ், ஆல்கஹால் டிபெண்டன்ஸாக இருக்கலாம், இல்லை நிக்கோட்டின் டிபெண்டன்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஓபியம் டிபெண்டன்ஸாக இருக்கலாம், பாலிசப்ஸ்டன்ஸ் டிபெண்டன்ஸ் கூட இருக்கலாம். போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறது. முதல்ல ஒரு நம்ம ஃப்ரெண்டு சொன்னாங்களே அப்படின்றதுக்காக குடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு சோஷியல் ட்ரிங்கிங்காக இருந்திருக்கலாம். ஒரு வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது அவங்க அந்த குடிப்பழக்கத்துக்கு ரொம்பவே அடிமையாகிடுவாங்க. நாளடைவில் அந்த ஆல்கஹால் இல்லாமல் இவங்களால இருக்க முடியாது. ஒரு நாள் நிறுத்தினா கூட கை கால் நடுக்கும், படபடப்பு, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, வாந்தி வர மாதிரி இருக்கிறது, இல்லை எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் சீஷர்ஸ் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி பர்சன்ஸுக்கு நிறைய மெடிசன்ஸ் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்துடுச்சு. இந்த மாதிரி வித்ட்ராவல் சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் இந்த பர்சன் எப்படி நம்ம போதைப் பொருட்கள் வெளியில கொண்டுட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சைக்கியாட்ரிக் ஃபீல்டில் இருக்கு. எப்படி வெளியில கொண்டுட்டு வர்றது அப்படின்னு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் ஃபோன் அதிகமாக பார்த்துட்டு இருக்கனால விர்ச்சுவல் ஆட்டிசம், இல்லை அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் அப்படின்னா இந்த குழந்தைங்க ரொம்ப துருதுருவாக இருப்பாங்க. கூப்பிட்டா பதில் பேச மாட்டாங்க, அவங்க இருப்பாங்க. இப்போ இருக்கிற அடலசன்ட் இண்டிவிஜுவல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பர்சனாலிட்டி ப்ராப்ளம்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்ன அப்படின்னா ஒரு காமன் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இனி வர வீடியோஸில் இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதோடைய ட்ரீட்மெண்ட் பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.